ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோலாக். நம்ம ரீசெண்டாக மேலமங்கலம் மஞ்சட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்வாசலே நவனிகா வந்திருந்தாங்க. அப்படியே அவங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ண வந்திருந்தாங்க. நம்மளும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவங்களோடய ஒரு கிளிப் எடுத்து வீடியோ எடுத்திருந்தோம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷன் முடிஞ்சுங்க. அவங்க எல்லாம் வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் ஃபைனலாக கிளம்பும்போது தான் பார்த்தோம் அவங்கள. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலமங்கலம் மஞ்சள் வந்து ரொம்ப சூப்பரான மரம் எல்லாமே வந்து இருந்துச்சு. இவங்க தான் வந்து மேலமங்கலம் வடமாடு மஞ்சள் தான் கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வந்து கன்யூஸாக ரன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க தான் ஆரம்பிச்சு இந்த கொண்டாந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு இருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த காலையை நாங்கள் கட்டாயம் முடிக்க தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மாவீரன் கருண் நினைவாக சீயக்காரி அம்மன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். சீலக்கட்டி அம்மன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அழைப்பு நேற்று வரியப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் மாறன் அவர்கள் வருக வருக நம்மோடு இருக்கின்றோம். அழைப்பு நேற்று வரியப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அண்ணன் மாறன் அவர்களை வருக வருக நம்மோடு இருக்கின்றோம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி மாறன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்த ஒரு சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளையா, துடிப்பு மிக்க வீரர்களா, நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சேலம் மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சேலம் மாவட்டம் கருடன் நினைவாக சேலம் வேளாளம் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காலை பாருங்க சேலம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா. சேலம் மாவட்டம் கருடன் நினைவாக சேலம் வேளாளம் மகனது சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு நீளமான கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக உலகத்தின் விழாவை முன்னிட்டு அன்போடு வைக்கப்படுகிறார். நேரங்கள் நெருங்கி கொண்டு வைக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டு வைக்கின்றன. அஞ்சுகள் வீரர்களுக்கு சேலம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு நீளமான கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக உலகத்தின் நாளை முன்னிட்டு 27 நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் மனமாடு திருவிழா பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகைகளின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சேலம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா. இதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு வெள்ளலாதிரிப்பேட்டை சேர்ந்த ஏபிஆர் குமார் அவரது காலை, அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் அரட்டாப்பட்டியை சேர்ந்த நிலம நாயகம் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து களமிறக்கப்பட வேண்டிய காலை புதுவை மதியார் வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 9வது நிகழ்ச்சியாக புதுகை மதியார் தேசிய செயலர் டாக்டர் சக்திவேல் அவரது காலை, அந்த காலை அடக்குவதற்கு வீரணிப்பட்டியை சேர்ந்த நத்த காளியம்மன் வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்னிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்டத்திற்கு பெறுகிறார். வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடங்கள். கடைசி 5 நிமிடங்கள். பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காலை உருளா, காளையா காலை உருளா. சேலம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா. சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா,
துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமைக்கின்றவா எங்க பார்க்கிறோம். வீரர்கள் உணவு தயாராகிவிட்டார்கள். நேரங்கள் நெருங்கி கொண்டு வருகின்றன. காலங்கள் கடந்து கொண்டு வருகின்றன. பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா? சிவகங்கை மாவட்டம் அமராவதி கல்லராஜனிப்பட்டி ஏபிஆர் குமார் அவரது காலை. அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் அரட்டாப்பட்டி இளம நாயகமன் வருகிறார். அதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெறும் 27ஆம் ஆண்டு வடமாறு திருவிழாவில் தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை சேலம் மாவட்டம் கருகன் நினைவாக சேலம் மேலாளம் நாளை ராஜ கம்பீரமான வேகத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காலையை நாங்கள் கட்டாயம் முடிந்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர் ராமநாதபுரம் மாவட்டம் மாவீரன் கருண் நினைவாக சீலக்கட்டி அம்மன் குழுவில் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையில் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா? காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? வீரர்கள் சோர்வடைந்து போல் எங்க பார்த்துருவோம். சோரா கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. வடமஞ்சு மாதிரியே தெரியல. மானமும் கம்மன் இருக்கு, மக்களும் கம்மன் இருக்கீங்க. கைத்தட்டி விசிலடிச்சாலே மாடு ஆடு வீரர்கள் முடிப்பாங்க. எல்லாம் கம்மன் இருந்தா வடமஞ்சு வீட்டு மாதிரியே தெரியல. எங்க சேர கைத்து உற்சாகப்படுத்துங்க. கைத்தறி விசிலீரு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தூரத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை சேலம் மாவட்டம் கருணை நினைவாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்போது என்னோடு கருதுகின்றோம். அதனை தொடர்ந்து கீரணிப்பட்டி நட்டகாலி அம்மன் வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும்போது என்னோடு கருதுகின்றோம். வீரர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர். காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர். பரிசுத்தவர்களை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா? சாப்பாடு கொடுத்திருக்கோம். மாட்டினுடைய உரிமையாளர் மாடுபடி வீரர்களுக்கு பெருமாள் கோயிலுக்கு சாப்பாடு வந்துருச்சு. தூக்கலை கொண்டு கொடுத்துட்டு சாப்பாடு பெற்று செல்லும்படி போருக்கு எடுத்துக்கிட்டோம். சாப்பாடு நோக்கம் மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்களுக்கு கொடுத்திருக்கோம். அதை கொண்டு பெருமாள் கோயில் டோக்கனை கொடுத்து சாப்பாடு பெற்று செல்லும்படி போருக்கு எடுத்துக்கிட்டோம். நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர். காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தவர்களை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா? சேலம் மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சேலம் மாவட்டம் கருடன் நினைவாக சேலம் வேதாளம் வெள்ளக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காலையை நாங்கள் எப்படியும் பிடித்து அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசுகளையும் ஒன்று செல்வோம் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர் ராமநாதபுரம் மாவட்டம் மாவீரன் கருண் நினைவாக சீலக்கட்டி அம்மன் குழுவில் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். இதனை தொடர்ந்து வெள்ளலூர் நாடு கல்லராஜனிப்பட்டி ஏபிஆர் குமார் அவர்களது மாறும் காலை. அந்த காலையை எழுதுவதற்காக மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் அரட்டா பட்டி இளம நாயகமன் வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும்படி பேருக்கின்றோம். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையின் சார்பாக தொழில் அதிபர் கேடிஆர் பழனிச்சந்திரனுடைய உரிமையாளர் அருமையண்ணன் கேடிஆர் தங்கராஜன் சார்பாக ஒன்றில் இரண்டல்ல 1001 சிறப்பு பரிசு. எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குமிந்த வண்ணம் உள்ளன. அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு மேல சிறப்பு பரிசாக புதூர் இளம் நாட்டார்கள் சார்பாக ஒன்றில் இரண்டல்ல 51 சிறப்பு பரிசு. காலை களங்காண்டப்பட்டு 6 நிமிடங்கள் நிறைவுற்றது. காலை களங்காண்டப்பட்டு 6 நிமிடங்கள் நிறைவுற்றது.
சீட்டு எறியுங்க, கை வைக்குங்க, பேட்டிங்க இதுல முடியும். ராமநாதபுரம் மாவட்டமா சேலம் மாவட்டமா? ராமநாதபுரம் மாவட்டமா சேலம் மாவட்டமா? உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றுனா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நாளையும் பிறந்த காலம் வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் பரிசுத்தை வீரர்களுக்கு நேரங்கள் வெற்றி கொண்டிருக்கின்றன. காலங்கள் கவரத்துல பாய்ச்சா மாட்டலாம் வேறு மதியான வாய்ச்சா ரத்தம் உழுவுது சமபாச்சம் மாவட்டம் என்றாலே வடமாக இருந்தாலே அன்று முதல் இன்று வரை கல்வி சிறக்கப்பட்ட வடமன்றத்தில் உயிரிழப்பு செய்கிறார். மணப்பட்டி அண்ணன் பணி இலாக்காவுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு சிறப்பு பரிசை பெறுவதற்கு சிறப்பு மிக்க நாயகா துடிப்பு மிக்க வீரர்கள் சிறப்பான தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று தெரிந்தவுடன் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த சென்னை மெரினாவை அலங்கரித்து போராடி மீட்டெடுத்து கொடுத்த ஆற்றிய தமிழக மாணவ மாணவிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் உணவனுடைய ஊற்றத்தோடு காலையை ஊக்குவிக்கும் விதமாகவும் தொடர்ந்து 27 ஆண்டுகளாக வேற மாகாண மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக தொடர்ந்து 27 ஆண்டுகளாக வடமாறு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வேற மாகாண கிராம பொதுமக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் 5வது சுற்று நிகழ்ச்சியிலே நிலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு ஆகியவர்கள் விளையாட்டால் ராம சமீபமாக ரோகத்தோடு வரவழைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். அந்த வேலையை நாங்கள் கண்டால் இந்த மாதத்தை சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையுடைய நிறுவன தலைவர் பாரதிரத்னா டாக்டர் பிரியா ராஜசேகரன் சார்பாக 1001 சிறப்பு பரிசு வேறு மாதத்தில் சிறப்பு பரிசாக கோவில் அழகப்படுத்தான 5 சீனிவாசா அரியக்குடி சீனிவாசா மகனோடு உரிமையாளர் ஆனால் சீனிவாசன் சிறப்பு போகிறார். வீரர்களே காலை களப்படுத்தப்பட்டு 10 ராமநாதபுரம் மாவட்டமா மாவட்டமா மடப்பட்டியா மடப்பட்டியா உடனே வந்துடுவார். ராமநாதபுரம்
அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் மணப்பட்டி பஞ்சாயத்து மதுரை மாவட்டம் மணப்பட்டி பஞ்சாயத்து நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. மாட்டுக்காரர் தானே கொஞ்சம் வயசு கிடைச்சா நல்லா இருக்குங்களா? மதுரை மாவட்டம் கீழையூர் பொங்கலூர் இதற்கான மருத்துவ புத்தகத்திற்கா சொல்லுங்க உட்காந்துக்கிறாரு ரவி. புரியுதா? ஈடுபடி புரியுதா? தமிழ மாடு நாங்கள ஓடாம ஆடிச்சான். அந்த பையன் கடையோ பிங்க் கலரா? எந்த மாடு நாங்க ஓடாம இருந்தோம். அந்த சின்ன பையன் அடியோ பிங்க் கலரு
என்ன மாற்று என்னாச்சு அவனுக்கு? சூப்பர். ஆனால் இது ஓடிச்சுன்னா கிளச்சி போயிருக்கோம். அது அவன் இது ரொம்ப அடியா உனக்கு? அடிச்சா கொம்பு அடிச்சுல அந்த பையனுக்கு அடினே. அந்த மாடு ஓடி திரும்ப அடிக்கிட்டாங்க. அசால்ட் அடிக்கிறேன் ஏனே இந்த மாதிரி அசால்ட் அடிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி மாதிரி தான் வெளியேற முடியும். ஓடக்கூடாது. ஓடுற 4 இருபதுல மாடு இதாகும். அந்த பையனுக்கு என்னாச்சு? கை வலிச்சோ சோல்டர் போச்சோ? எல்லாம் ஒண்ணு பண்ண பாட்டிக்கு தான் நிக்குமோ? சிவகங்கை மாவட்ட கவுளை ஒன்றியம் வடமாடு புகழ் பாலிகாலை நண்பர்கள் நமது அமராவதி அவர்கள் வெற்றி தெரிவிக்கிறார்கள். அமராவதி அவர்கள் வெற்றி தெரிவிக்கிறார்கள். மதுரை மாவட்டம் 18ஆம் மணி வெற்றி கொள்வதற்காக அந்த காலையை ஈடுபடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் காவல்துறையாக சீவர்கள் காவல் கொள்வதற்காக தனக்கான மாற்றப்பட்ட செய்து விளையாட்டுக்கு கூட்டப்பட்டிருக்கிறோம். நாளை காலை 9 மணிக்கு அமராவதி நடத்தப்படுகிற 44வது சிறப்பான ஏற்பாடுகளோடு நடக்க இருக்கிறது. மண்ணிரட்டை ஆர்வலர்கள் காவல்துறை உரிமையாளர்கள் மாணவர்கள் வீரர்கள் களத்திற்கு சேர்த்துக்குமாறு